உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு கதை பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட தலைப்பு கம்பராமாயணம் பகுதி 9. போன பகுதியில் ராமனை சந்தித்த பரதன் ராமனை ஆட்சி செய்யறதுக்காக கூப்பிட்றாரு. ஆனால் ராமன் வனவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றதா சொல்லிடுறாரு. அதனால் பரதன் ராமனுடைய பாதுகைகளை பெற்று நாட்டுக்கு திரும்புகிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம். அயோத்தியோட எல்லைக்கு வந்த பரதன் அரசாட்சி செய்யக்கூடிய சிம்மாசனத்தில் ராமனுடைய பாதுகைகளை வைத்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வனவாசம் வந்த ராமன் நம்ம திரும்பவும் சித்திரக்கூடத்திலேயே இருந்தோன்னா அயோத்தியிலேருந்து யாராவது வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் தங்கியிருக்க இடத்த மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் ராமன், இலக்குவன், சீதை இவங்க 3 பேரும் சித்திரக்கூட மலையிலேருந்து வேறு இடத்த தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகிற வழியில் அகத்தியரை சந்திக்கிறாங்க. அகத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, ராமன், சீதை, இலக்குவன் இவங்க 3 பேரும் தங்கறதுக்கு ஒரு சிறந்த இடம் எது அப்படின்னா பஞ்சவடி அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாரு. இந்த காட்டுக்கு பக்கத்துலேயே இவங்க காட்டில் நடந்துட்டுருக்காங்க. இந்த காட்டுக்கு பக்கத்துலேயே மலைச்சாரல் ஒன்று இருக்குது. அந்த மலைச்சாரலுக்கு பக்கத்தில் நீர்வளமும் நிலவளமும் மிக்க ஒரு சோலை இருக்குது. அதுதான் பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடம்தான் நீங்கள் 3 பேரும் தங்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்த நோக்கி நடங்க அப்படின்னு அகத்தியர் சொல்லிட்டு இவங்க 4 பேரும் விடை பெற்றுக்கிறாங்க. தனித்தனியாக கிளம்பி போயிடுறாங்க. அகத்தியர் தனியாக போயாச்சு. ராமன், இலக்குவன், சீதை 3 பேரும் பஞ்சவடியை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு இடத்துல கழுகுகளின் தலைவன், கழுகுலாம் இருக்கு இல்லையா, அதோட தலைவன் ஜடாயு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்து ராமன் வணங்குறாரு. ராமனுக்கு இந்த ஜடாயு நல்லாவே தெரியுது. அதனால் வணங்குறாரு. ஜடாயுக்கு இவங்க 3 பேரும் தவக்கோலத்தில் இருக்கிறதுனால தான் தெரியல. ஏன் அப்படின்னா இந்த ஜடாயும் தசரதனும் நெருங்கிய நண்பர்கள். ராமனோட அப்பா இருக்காங்களே தசரதன், அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அதனால தான் ராமனுக்கு ஜடாயுவை பார்த்ததும் தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஜடாயு நீங்கள் யார் அப்படின்னு விசாரிக்கும் போது ராமர் சொல்கிறாரு, நான் தசரதனோட புதல்வன் ராமன், என்னுடைய தம்பி இலக்குவன், என்னுடைய மனைவி சீதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜடாயுக்கு ஒரே வியப்பு. நீங்களா அரசகுமாரர்கள், ஏன் இப்படி இருக்கீங்க தவக்கோலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, உன்னுடைய தந்தை தசரதன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிக்குது அந்த ஜடாயுங்கிற கழுகு. இது கழுகுகளோட தலைவன். ஜடாயுங்கிறது ஒரு கழுகு. உடனே ராமர் தசரதன் இறந்துட்ட செய்தியை சொல்கிறார். உடனே அந்த ஜடாயு ரொம்ப அழுவுது. அதால் தசரதன் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை ஏற்றுக்கவே முடியல. நண்பனை இழந்த துன்பம் அதுக்கு ரொம்ப அழுது மண்ணில் விழுந்து பெறலுது. ராமனையும் இலக்குவனையும் தன்னோட சிறைகால அணைச்சிக்கிட்டு ரொம்ப அழுவுது. அவங்க மேலே ரொம்ப அன்பு காட்டுது. ரொம்ப உரிமையாக எடுத்துக்கிட்டு பேசுது. அதனால் ராமனுக்கு தசரதன் இந்த பூமியை விட்டு போனாலும் தனக்கு இன்னொரு தந்தை கிடைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. அந்தளவுக்கு அந்த ஜடாயு ராமன்கிட்டையும் இலக்குவன்கிட்டையும் அன்பு காமிக்குது. அப்போ அந்த ராமனும் இலக்குவனும் தன்னுடைய தந்தையே நேரில் வந்த மாதிரி ஒரு உணர்வு அவங்க 2 பேருக்கும் தோணுது. அப்போ அந்த ஜடாயு கிட்ட நடந்த விஷயம் அப்போ ஜடாயு கேட்குது, உன்னுடைய தந்தை தான் இறந்துட்டார்ல, அப்போ நீங்கள்லாம் நாட்டை இதெல்லாம் பார்க்கணும், நாட்டில் ஆட்சி தானே செய்யணும், ஏன் இங்கே காட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ ராமன் எல்லா கதையும் சொல்கிறாரு. தன்னுடைய தாய் இட்ட கட்டளை, வனவாசம் வந்திருக்க விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அந்த ஜடாயு என்ன சொல்லுது, அகத்தியர் சொன்ன மாதிரி நீங்கள் தங்கிக்கிறதுக்கு பஞ்சவாடி தான் ஏற்ற இடம், ரொம்ப நல்லா இருக்கும், எல்லா வசதியும் அங்கே இருக்கும், உங்களை நான் அங்கே கூப்பிட்டுட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜடாயு பறந்து போகுது. அந்த ஜடாயு பறந்து போகிற வழியில் இவங்க 3 பேரும் நடந்து பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு இடத்த அடைஞ்சிடுறாங்க.
இவங்க 3 பேருக்கும் அந்த பஞ்சவடியை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிடுது. ஒரு பசுமையான சோலை, ரொம்ப அழகாக இருக்குது. கோதாவரி நதி அழகாக ஓடுது. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த அழகில் இவங்க 3 பேரும் மயங்கிடுறாங்க. அப்போ இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, நாம் இங்கேயே தங்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க கூட ஜடாயும் இருக்குது. அப்போ இலக்குவன் வந்து இவங்க 3 பேரும் தங்கறதுக்கு அழகாக ஒரு குடியில் அமைச்சிடுறாரு. இவங்க ராமன், இலக்குவன், சீதை 3 பேரும் அந்த குடியிலேயே தங்கி அவங்களுடைய காலங்கள் சென்றுக்கிட்டு இருக்குது. இவங்க கூடயே ஜடாயும் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பஞ்சவடியில் வந்து சூர்பனகை அப்படின்னு ஒருத்தி தங்கியிருப்பா. அவள் யார் அப்படின்னா, இலங்கையை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் ராவணனுடைய தங்கை. இந்த சூர்பனகை ராவணனுடைய ஒரே ஒரு தங்கை. அவனுக்கு தம்பிகள் இருப்பாங்க, தங்கை அப்படின்னா சூர்பனகை மட்டும்தான். அதனால் ராவணனால் ரொம்ப ஆசையாக வளர்க்கப்பட்டவள் தான் இந்த சூர்பனகை. இந்த ராவணன் தான் ரொம்ப ஆசையாக வளர்த்த சூர்பனகைக்கு ஒரு பெரிய மாவீரனை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கும் பொழுது ஒரு நாட்டுடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தனை சூர்பனகைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த சூர்பனகைக்கு அவருடைய கணவன் மீது அதிக ஆசை. அவரும் அப்படி தான் சூர்பனகை மீது அழகாக ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே காலங்கள் போகும்பொழுது இந்த காலகட்டத்தில் ராவணனுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, எல்லா நாட்டுக்கும் அவனே மன்னனாக இருக்கணும். தன்னை சுற்றி இருக்க நாட்டுகள் மீதெல்லாம் போர் தொடுத்து எல்லா நாட்டையும் தன்னுடைய நாட்டுக்கூடயே இணைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த சூர்பனகையை திருமணம் செஞ்சு கொடுத்தான் இல்லையா, அந்த நாட்டின் மீதும் போர் தொடுக்கிறான். அப்படி போர் தொடுக்கும் பொழுது அங்கே படை தளபதியாக வரக்கூடியவர் சூர்பனகையோட கணவர். அவர் இந்த ராவணன் என்ன பண்ணுறான்னா, சூழ்ச்சி பண்ணி கொண்டுடுறான். இதனால் இந்த விஷயம் சூர்பனகைக்கு தெரிய வந்து ராவணன் மீது அதிகமாக கோபமாக இருக்காங்க. ஆனால் அந்த கோபத்தை வந்து ராவணன் கிட்ட அவங்க காமிச்சிக்கல. ராவணன் என்ன பண்ணுறாரு, சூர்பனகை வந்து தன்னுடைய கணவரை இழந்துட்டதுனால அவளுக்கு ஆறுதல் தர விஷயமா ஏதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குடியில் அமைச்சு கொடுத்து அவளுக்கு துணியாக நிறைய ஆட்கள் பணியாட்கள்லாம் அமைச்சு கொடுத்து அங்கே கொஞ்சம் காலம் வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு மன அமைதிக்காக. இந்த நேரத்தில் தான் அந்த பஞ்சவடிங்கிற இடத்துக்கு இவங்க ராமன், இலக்குவன், சீதை 3 பேரும் வந்து தங்குறாங்க. இவங்களுடைய வருகையை தெரிஞ்சுக்கிட்ட சூர்பனகை என்ன பண்ணுறாங்கன்னா, ராவணனை வந்து பழிவாங்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதற்கு சரியான ஆள் ராமனும் இலக்குவனும் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்திருக்க வாய்ப்பை வந்து நாம் விடக்கூடாது அப்படின்னு ராமன்கிட்டையும் இலக்குவன்கிட்டையும் வீணாக சண்டைக்கு போய் வம்பு பண்ணுறாங்க. இதனால் ராமன்கிட்ட இந்த சூர்பனகை அதிகமாக வம்பு பண்ணுறதை இலக்குவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா, அந்த சூர்பனகையோட மூக்கை வெட்டிடுறாரு. மூக்கு அறுபட்ட நிலையில் அந்த சூர்பனகை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்கியிருக்காங்க இல்லையா அந்த குடியில் இவங்களுக்கு 2 காவலாளியாக 2 பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ராமன் கிட்ட வந்து போர் செய்கிறாங்க. அதில் அவங்க 2 பேரும் தோற்று போய் இறந்தும் போயிடுறாங்க. மூக்கு அறுபட்ட நிலையில் சூர்பனகை நேராக இலங்கைக்கு போய் ராவணனை பார்த்து இந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் சூர்பனகை ராவணனை பார்த்து என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் ராவணன் என்ன பண்ணாருங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.